டேய், நான் யாரு தெரியுமா? ஏட்டு ஏழுமலை. இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன், மொல்ல மாறி, முடிச்சவிக்கி, 3 சீட்டு விளையாடுறவன், அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே, அவங்கள கண்ணா பின்னா நடிப்பேன். அது மட்டும் இல்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பார்த்தேன், பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். எதுக்கு அப்படி வந்து விழுந்த? வேகமா வந்தனா கால் இடது கீழே விழுந்துட்டேன். உனக்கு முன்னால இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல. மெதுவாவே நடந்து வா. வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற? அரிசி விலைய குறைக்க போறியா, இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா? சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா. ஏன் சார், இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏட்டு ஏழுமலை வேற ஊருக்கு போவான். என்ன கடமை என்ன கடமை? ஏன் சார், ஒரு 100 ரூபாய் சில்லற இருக்குமா? ஏண்டா, என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு? அதுவும் இன்னைக்கு தான் மாத்தலாகி வந்திருக்காரு. அதுக்குள்ளரே எப்படி 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட? அப்போ இன்னும் 2-3 நாள் ஆச்சுன்னா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கும். நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா? புணுகு தலையா, இருக்காத வாயிலே குத்துவேன். இல்ல, சைக்கிள் கடைக்காரன்ட்ட 100 ரூபாய் சில்லறை இருக்கு. நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்க சொன்னா கொடுப்பான். இது நியாயம். இந்த உதவியை செய்யலாம். நான் இங்க இருந்தே சொல்றேன், வாங்கிக்க. மெதுவா போ, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்க சார். ஏட்டையா தரமாட்டாராம். குடியா, நம்மாலுதான். ஏட்டையா வைக்க வேண்டிய ஆளா? அத புது சைக்கிள் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. எத்தனை வாட்டி கண்ணாடி பாக்கா? வாடா, என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்க? உழைக்கிறல்ல, இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150? இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை கால கழுவிட்டு சாப்பிடவா? அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான்? நம்ம பரம்பரை எப்ப கழுவிச்சு? உட்காருண்டா, வாரேன். சாப்பிட போறேனா? எனக்கு பசிக்குதே, நானும் சோறதுக்கு போறேன். தம்பி, நானும் வரேன்டா. இதுக்குள்ள மணிக்காக கட்டண விட யாரது திறந்து விட்டுக்கொள்ளா? அடே ஏட்டையா, வா, வாங்க வாங்க. எப்ப திறந்து வீடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்த வீட்டுக்குள்ளேயும் வரும், வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா, இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாய உள்ள அனுப்பிட்டுமா? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. என்னங்க கூப்பிட்டவன வந்துட்டீங்க? உங்களை இல்ல, அவன. டேய் பண்ணி சார், நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா, என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா. இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா, என் பர்சையே அடிச்சிட்டு போயிட்டியடா. பெரிய பர்ஸ், அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்ஸோ சின்ன பர்ஸோ, அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான். என்ன ஏட்டையா, சைக்கிள்ங்கிறீங்க பர்ஸ்ங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாமா. டேய், என்னடா பண்ண அந்த சைக்கிள்? ஐயா, அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி சண்டாளா, போலீஸ்கார ஏமாத்த சைக்கிளை போடுறே. சாப்பிட்டு தம்பி, திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல, சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? சார், காது இங்கதானே இருக்கு, சொல்லுப்பா. ஐயா, இடைஞ்சல் பண்றிய? நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரிய அக்கா, இவங்க சின்ன அக்கா. 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே ஆம்பளை நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு. அதே மாதிரிதான் சின்ன அக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களை கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து தின்னுகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன். எப்பா, அந்த சைக்கிளை எங்க அடமானம் வச்ச சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அதை வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன், நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்கா விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் வர்றேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க? உன்னை நீ வச்சுக்க, 2 பெருசு கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா.
என்ன பார்வை என்னக்கா நீ ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரியே அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல, இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படி கண்ணா? ஏக்கா இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ என் ராசா என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய் அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன் தெரியுமில்ல? அட பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டா தூண்டு போயிருவான். இன்னைக்கு 3000 3 லட்சம் 3 கோடி. அடியே தங்கச்சி என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பில்ல போடணும். இது இருக்கு ஐயோ ஐயோ தம்பி ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல, அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மளை காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா தம்பி. தம்பி ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா இந்த காட்டு புண்ணியதான், சமாளிச்சிருங்க, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான், அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. கஞ்சா வித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாருனாலும் பிடிக்குது, திருநாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும், அதுக்கு வழி இருக்கா? அருமையான ஐடியா இருக்குன்னு. என்ன ஐடியாடா? அண்ணா அந்த கார் வருதுண்ணா, ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கொண்டா இந்தாங்க. ஓடிவாங்க அண்ணனை கார் அடிச்சுட்டு போயிட்டாயா? பாருங்கய்யா, ஓடிவாங்கய்யா, வாங்கய்யா, வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆடு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா? ஆள் காலி, தொடாத, போலீஸ் கேஸ், நாம தொடக்கூடாதீங்க. ஐயா, அண்ணனை கார அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க, அண்ணனை தூக்கி போடணும், காசு கொடுங்க ஐயா. ஆமா. என்னது, கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, 7 மணி அனுப்பி வைக்கிறேன், குளத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா, நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. யோ, போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்திருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, பணமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன ஒண்ணுமே. ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டேனே. சிவா 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 சிவா. ஏழுமலையானே, ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலையும் இருப்பார், தூண்லையும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம்! எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கும். ஓஹோ. சாமி, நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? அது கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ,
அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா சாமி, எப்படி சாமி, நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன் சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம 2 பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞான வண்டிடா, திருச்சி தம்பளம், எல்லாம் உங்க அருள். என்ன சாமி, போலீஸ்ல இருக்கிற பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. எரும கண்ணு கூடி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேலை, செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் கிட்ட இடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலையை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து அங்க வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சீவா 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 சீவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, 6ஆ விட்டால் என்ன? சுவாமி, தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது. இருந்து விட்டு போகட்டுமே, அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ண இல்லையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன், சி தொண்டன். ஐயா, நீங்க கும்பக்கர தங்கவை தானே தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுவிட்டு இட்லி நின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? சாமி, ஏட்டே உனக்கு வச்சேன்டா. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான். இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். தங்கையா? ஐயோ, நான் தங்கையா இல்ல, பின்ன சின்னையாவா இல்ல பெரியயாவா? நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, நீ தானே தங்கையா? நான் ஏட்டு 7 மலை தான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களா? கஞ்சா கடத்தவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கர தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேஷத்துல அலைஞ்சேன். என்ன இப்படி பேக்ல பின்னி விட்டீங்களா? சாரி. ஆமா, சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. 10 நான் 2 மாசத்துக்குள்ள போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன ஔவையார் ஆக்கி விட்டானுங்களே. எப்ப நான் நிமிருவேன்? ராஜாத்தி மனசிலே ராஜா உன் நினப்பு தான். உளவியே இல்லாம அரைச்சிக்கிட்டு இருக்க. வச்சது கூட தெரியாம அரைச்சிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய. நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபா கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? என் பேரா சாமி? அடாடாடா, அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி. எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்தல, கையில மிளகாப்பட்டு கண்ணில வச்சுட்டேன். ஐயோ, மனுஷங்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ, 2வது தடவை வச்சிட்டியே. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூசிரு. ஐயோ. ஆமா, எங்க உன் கூட்டத்தையே காணா?
நீதான் 50 ரூபா கொடுத்தில சாமி, எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னி கறி. ஓ, ஏன் சாமி அப்படி முழிக்கிற? பிடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அறுத்த சாமி. நான் பண்ணியே கேக்கல, என்ன பிடிச்சிருக்கா? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி விழுந்துச்சு சாமி. கொண்டா. கண்ணு எங்க இருக்குது? வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வலிக்கு வாய்க்கு வந்துருச்சு. சரி சாமி, மசாலா அரைக்கணும். ஏய், உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். மேல ஆகாயம் கீழே பூமி, இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட? அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிறேன் சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். புது ஆபீசர் வந்தாலும் வந்தாரு, தவப்பாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான போதரு. ஒரு 2 மணி நேரம் இங்க தூங்கலாம். சட்டையோட தூங்குனா டூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும். சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ வா. காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன். அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுதுங்க அந்த பண்ணி. எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டியா இருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணி தப்பாது. சத்தப்படாதீங்க, வாங்க. எங்க பெரிய சைஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பண்ணி ஜாதியிலே நாங்க பாக்கல. சுட்டா கூட்டத்துக்கே போதும். கொல்லக்கூடாதியா? கால்ல சுட்டு தர்றேன், உங்க ஆபீஸ்கிட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவார். ஆமாங்க. சத்தம் போடாதீங்க. நீ ஏன்டா அதுக்குள்ள போய் படுத்த? நாங்க பண்ணின்னு நினைச்சோம். என்ன இங்க கலாட்டா? சார், என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார். நல்ல வேலை கால்ல பட்டுச்சு. யோ, மனுஷனுக்கு பண்ணிக்கு வித்தியாசம் தெரியாது? சார், அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார். அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார், அதனாலதான் சுட்டேன் சார். படியா நீங்க படு சார், படு. நல்லா பாத்துங்க சார். பண்ணி மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆளு கொலட்ட கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. ஏயா டியூட்டி நேரத்துல படுத்து தூங்குறியா நீ? உன்னை சார் சுட்டுறாதீங்க. இனிமே வீட்டுல கூட சரியெல்லாம் படுக்க மாட்டேன். அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவா குடிச்சிருப்பானுங்க. எந்த நாத்தமானாலும் சரி, அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவே இதை தாண்டது இமயமலையை தாண்டுற மாதிரி விடும்போது இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான். சார் படுங்க. அதெல்லாம் கேட்கிறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மனம் பிராந்தி. மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன், படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போகுது? இது கிடைக்கும். சுப்பு சுப்பு, நான் வந்திருக்கேன். சத்தம் போடாதே. 50 ரூபா கொடுத்து சாமி, இப்ப எதுக்கு வந்தீங்க? இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு, என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கிடைக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கிழிச்சிடாம சாமியோ. நம்ம கருப்பா மூக்கா எல்லாம் வாங்க. 50 ரூபா கொடுத்தா சாமி அந்த ராஜ்யத்துல வந்துருக்குது. வாங்க வாங்க. ஏ சாமி, 50 ரூபா
ஐயோ, ஐயா. டேய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணை தொட்டுட்டா சாமி. கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா? பொண்ணு கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது? வித்தகார பொண்ணு ஏன்டா தொட்ட? வேணும்னு தொடல, டமாஷா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? இந்த பார், தொட்டவன் தான் கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன்? உள்ளூர்கார பொண்ணை விட பித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க. செய்யறது செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல ஏத்து வர பேசுறியா? கிளி மாதிரியா இருக்க கிளி. வீட்டுக்கு உன்னை கிழிச்சு விடுறேன். வேட்டியவா? இந்த பாருடா சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அது, அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்தாடுது. டேய் சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு பச்சை எரியுது. ஐயோ, உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி. எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி. அத முடிச்சிட்டு தான் தாலி கட்ட வைப்போம். என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க. அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும்? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணு, இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணை அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே, கோபப்படாதம்மா. குடும்பம் சாமி, சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கட சுப்பம்மாவை காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தாங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கு. ஐயா, நீ பலே பலசாலிதான். எல்லா அடியையும் தாங்கிட்ட, அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பம்மா கைய பிடிச்சுக்கோ. அட, என்னய்யா சொல்லி தொலையா? எங்க முகத்த காணா? ஓ, துந்தி மறைக்குதோ? எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலிரவு நடத்துங்கோ. முதல்வர் எங்க கொண்டாடுறது? அடிச்ச அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ, என்னய்யா சும்மா இரு. தம்பி, அண்ணனுடைய நிலைமையை பாத்தியா? ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர் ராவா மாதிரி ஆக்கிட்டா. நீயே ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலிரவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலிரவுக்கே சிவார்சா? அக்கா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம். வாங்க அக்கா, சுப்புவோட நீ நல்லா பேசுற. நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு, கை தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களா? எப்படி முதல்ல நேரத்தை பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ, இங்க பாரு, எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? ஏண்டி இங்க உட்கார்ந்து சவுடால திங்கலாம்னு பாக்குறியா? உனக்கு நான் வடிச்சு கொட்டணுமா? போ, போ வேலை பாரு போ. டேய், இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய் அப்படியே அறுத்துவிடுனா அறுத்து. அக்கா, அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு, உன் புருஷ துணி எல்லாம் துவைச்சு போடு போ. ஏய், இவ வாயை அறுக்கணும். என்ன அறுத்துருவன் குறுத்துருவன் சொல்லுத்து. நீ வந்திருக்கீல்ல, கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க. மகளே, நிறுத்தியா? வந்துருச்சு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா நீ உன் தம்பி இரண்டு ஆப்பிரிக்காவோ? இது பாரு, வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு சட்டியை காய வச்சு இழிச்சு இழிக்காமா. என்ன சம்மந்தியம்மா? சூடா சூடா சொல்லுத்து. ஐயோ, சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்க வந்தான்னா? அக்கா, என் பொண்டாட்டியை பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றேடா. ஆ. அப்பா,
உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். அதுவா முக்கியம்? முதலிரவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலிரவுன்னா என்ன சாமி? கிழிஞ்சது போ. அதுக்காக முதலிரவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ, உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறிமுட்டை. உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ ஓ மட்டும் தெரியுதா? அப்பா, இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. 2 தட்டு தட்டுங்க. யோ, எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்பம் வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. யோ, ஓ, நிறுத்து நிறுத்து. இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம்? என் முதலிரவு என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும், அப்புறம் சொல்றேன். சரி. அடி. சுப்பம்மா, நீ அங்கே, நான் இங்கே. எப்படி? வா. தம்பி வாசிடா. என்ன இங்க வந்து படுத்துட்ட? சுப்பம்மா, அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிடா. என்ன இந்த நேரத்துல நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே, மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை இழுத்துட்டு ஓட வேண்டியதான். அக்கா, அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தங்காணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நாத்தமா? சும்மாரா, உன்னால ₹1,00,000 போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர ₹1,00,000 போயிடும். முதல்ல போவலியே. அக்கா, தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு. அண்ணே, அண்ணே, பாத்தியாக்கா அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி, நீ சொல்லுவியே அண்ணன் அடிச்சடிச்சு பேசுவாரு, அடிச்சடிச்சு பேசுவாருன்னு. அது இதான்டா. எல்லாம் ஒன்னால வந்தது. அப்பவே அண்ணனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா, உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமையே. சும்மாடா, உன் நிலைமைதான் இப்படி ஆயி போச்சு. அப்பா, உனக்கு பாக்குற பொண்ணுக்கு நான் வரதட்சணை கேட்க மாட்டேன். என் நகையெல்லாம் அவளுக்கு போட்டு வீட்டுல கூட்டியாந்து மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். அக்கா, என்ன மாதிரி தம்பிக்கு வரதட்சணை கேட்ட, எனக்காவது டோலக்கு, தம்பிக்கு ட்ரம் தான். அக்கா, நம்ம சொந்தக்காரவங்க பாத்துட்டு சும்மா போக கூடாது. 10 பைசா போட்டு போ. தொழில மதிக்கிறான் தம்பி. இனிமே உனக்கு கம்பி தான். சுப்பு, சாமியோ, கர்ணன் தப்புனா மரணம். இதெல்லாம் எதுக்காக? அரசாணை வகுத்துக்காக, அரசாணை வகுத்துக்காக.